ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்க்குறேன்னா கோகுலன் கேமர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளாட போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் பிளேட் பால் தான் விளாட போகிறோம். இந்த கேம் கொஞ்சம் பாப்புலர் தான் ரோப்ளாக்ஸில். நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ரோப்ளாக்ஸ் விளாட்றவங்களாம் அந்த கேம் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதான் இன்றைக்கி நம்ம விளாட்றோம். ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நிறைய பேர் பார்ப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் பார்ப்பீங்க. நீ ஒரு இன்ட்ரோ போடுவியே, அது எங்கடா அப்படின்னு கேட்பீங்க. அதுவா, இது என் புது ஃபோனுங்க, அதனால் என்ன இன்னும் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னோடய பழைய இன்ட்ரோ புதுசாக ஒரு இன்ட்ரோ க்ரியேட் பண்ணி பிடிச்சிருந்துச்சு, அதுதான் பிடிக்கும். அவுட்ரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வச்சாலும் வைப்பேன். ஸோ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணாடு. இப்போ பாருங்கள், நான் நல்லா தான் விளாடுவேன். நல்லா பிளேட் பாலெல்லாம் நல்லா மொபைலில் ஒரு கார்டுன்னு சொல்லுவேன், அது பேர் தான். இப்போ பாருங்கள் நான் எப்படி ஆடுறேன் பாருங்கள். பிளேட் பால் எலிட்டிலாம் வச்சுருக்கேன் கைஸ். எலிட்டி காமிக்காது, ஏன்னா லோட் ஆகுது. ஆடா ப்ரோ பிளேயர்னு சொன்னேன், சாரி கைஸ். நான் உண்மையே நல்லா தான் விளாடு, சும்மா நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுவேன். அதான் சும்மா நான் அவ்வளோ பேசிக்கிட்டே இருப்பேனா, அதுலேயே பாதி போயிடுவேன். என்னடா அது? ஓகே, இப்போ இங்கே முடிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். இங்கே பாருங்கள், இவனை பாருங்கள், இவ்வளோ பாருங்கள். யார் இருக்குது? மூணே பேர் தானே. அடாடே, இது முடியறதுக்குள்ளே நான் இது செக்ஸ்டே போயிட்டு வந்தேன். என்னடா அப்படி பண்ணுறீங்க? ஏரே வெளில வா. எப்படா வெளில வருது? சரி, நம்ம வச்சுக்கோ. ஸ்டாண்ட் ஆஃப். ஓகே, ஒரு ஆள் தான், ரெண்டு பேரும் போட்டி. ஓகே, விசிபிள் யூஸ் பண்ணால் நான் ஓகே. இங்கே ஒரு ஆள் வின் பண்ணாங்க. இது மேரி ஜெயின். என்னடா? என்னது ஏன் கேரக்டர் தெரில? ஏன் கேரக்டருங்கடா? இந்த கேரக்டர் ஸ்ட்ரைக் ஆகிட்டேன்டா. என்னடா அது? அடா பாதி. என்னாச்சு? நான் எங்கடா? அங்கே இருக்க, நான் இருக்கேன். என்னடா அது? ஓகே, இது என்னடா கைஸ்? இதெல்லாம் சின்னது. ஓகே வந்துட்டு என்னடா? ஓகே, நான் ஸ்பெக்டேட் பட்டன் தொடவே இல்லைடா சாமி. என்னடா? எப்படா? ஓகே, ஒரு செகண்ட் நான் மறந்து. அது என்ன நடந்துச்சு? இப்போ நான் தெரியாமல் கேட்குறேன், இங்கே என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? அது தெரியுமா? சொல்லுங்கள் என்கிட்ட பக்கனே சீக்கிரமாக. ஓகே, நிறைய பேர் டெட் பால் தான் விளாடுவாங்க, நம்ம உண்மையான பிளேட் பால் தான் விளாட்றோம். என்னன்னு தெரில, இது பிளேட் பால் அவ்வளோ ஹேங் ஆகும் கைஸ். எனக்கு சரி ஹேங் ஆகலையா, சரி நம்ம எந்த விளாடுவோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுபடியும் நான் ஸ்பெக்டர்லாம் கிளிக்கே தொடவே மாட்டேன்டா, அவ்வளோதாலும் சொல்லுவேன். தொட்டு கூட பார்க்க மாட்டேங்குது. எப்போ யாத்தி எவ்வளோ நேரம்டா ஆகும் அது முடிய? கைஸ், நான் கொஞ்சம் வீடியோ கட் பண்ணிட்டு இது லேக் யார்றாம அவன் கொஞ்சம் லேக் ஆகும். அப்போ அம்மா என்ன பண்ணுறேன், இதை வீடியோ கட் பண்ணுறேன். கேம் முடிஞ்சோடனே நான் வரேன். ஓகே கைஸ், இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகும் போதே இப்போ தான் ரவுண்டு முடிஞ்சது. ஒரு டைம் ஜெயிச்சுட்டான், இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, 5 4 3 2 1. இன்றைக்கி ஒரு மேட்சாச்சும் ஒரு ரவுண்டாச்சும் ஜெயிக்க பார்ப்போம் கைஸ். வாங்க. ஓகே, பால் என்கிட்ட தான் வருது. எங்கள் அட்ரா. ஓகே, ஃப்ரீஸ் பண்ணிட்டாவணும். எனக்கே திக்கு இருந்துச்சு, ஏன்னா ஏன்ட்டே பால் வருது. கடுப்பாகுது எனக்கு. யாரா ஏன்ட்டா அந்த மட்டும் ஃப்ரீஸ் பண்ணுறாங்களே, கடுப்பாகுதுடா. ஏன்னா என் மேலே ஃப்ரீஸ் யூஸ் பண்ணுறானோ என்னன்னு சொல்கிறேன், எனக்கே தெரில. நம்ம ஃப்ரீஸ் யூஸ் பண்ணுவோம். தள்ளுங்கடா, எவனாச்சும் தள்ளி போங்கடா நீ விட்டு. இங்கே பார்த்தா எனக்கு கொண்டு போகிறேன்டா. பைக்கணும் தள்ளுறா. ஓகே, நீங்களே ஆடிக்கோங்கடா. என்கிட்ட பால் இருந்துச்சு, நான் அடிச்சிட்றேன். வேண்டா வரும் அடி. ஓகே பயங்கரம் யாரா? அடே, பால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கடா. ஐயோ, நல்ல பிளேயர்ஸாக இருக்காங்களா இங்கே. என்னடா பண்ணுறது? வாங்க, ஒரு சோறு கிரேட்டாச்சும் நீங்கள் ஜெயிக்காட்டி பார்த்துக்கலாம் கைஸ். நான் அடுத்த ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். என்ன வீடியோனா, ஒரு ஃபுட்பால் கேம். நிறைய பேருக்கு ஃபுட்பால் கேம்னா இந்த கேம் தெரியுமா? இந்த எஃப்சி மொபைல் கேம், அந்த ஃபீஃபா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அது எல்லாம் கண்ட்ரோலான. இது எஃப்சி மொபைலு. அது அடுத்த வீடியோவில் போடலான்னு இருக்கேன். பாதி விளாண்டு வச்சுருக்கேன், ஏன்னா அந்த டுட்டோரியல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்காண்டி அந்த வீடியோ போடுவேன். நான் லைவ் போடலான்னு இருந்தேன் கைஸ்.
அது எப்படி கொண்டு தெரியல எனக்கு எந்த ஆப்பும் ஒர்க் ஆகலையா, அதனால கோச்சுக்காங்க ஏன் ஆப்பு ஒர்க் ஆகலன்னு மன்னிச்சுக்கிறேன், தயவு செஞ்சு மன்னிச்சுக்கிறேன். சாக்கெட் ஃபீல்டர் முன்னாடி ஒரு கிரிக்கெட் மேப் இருந்துச்சு, இதில் அது எங்கடா இருந்துச்சு? கிரிக்கெட் மேப் இருந்துச்சு. இப்போ ஃபுட்பால் மேப் இருக்கு. ஃபுட்பால்லாம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தீங்க, ஃபுட்பால் மேப்பே வந்துட்டு. யாஹா, நான் தான் கோல் கீப்பராக நான் தான் கோல் கீப்பராக இருக்கேன். நான் தான் கோல் கீப்பர்ரா. என்கிட்ட போக முடியாதா? சரி விடு நான் தாண்டா கோல் கீப்பர். கத்தி வச்சுட்டு டிஃபன் கோல் கீப்பர் கரெக்டாக தான் இருக்குது. இது உள்ளே விடக்கூடாது. என்னை அடிச்சுட்டுனா வால் உள்ளே என்ன அர்த்தம்? ஓகே அப்படி வச்சுப்போம். ஓகே வாழை ஏன்டா வர ரொம்ப லேட்டாக வருதியா? வாள் வருது அங்கே பாரு. ஐயோ கிளாஸ் பண்ண வரோம். ஃப்ரீசபிலிட்டி வச்சு கரெக்டாக அடிச்சிட்டேன். ஹைடா என்னடாச்சு? ஓ அது சொல்லுமா எப்போ பால் வருதுங்க? எனக்கு தெரியவே தெரியாதா? டேய் 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 தல்றா. டேய் நான் பிளாக் அமுக்கணும்ண்ணா. ஐயோ எரிச்சலாம் ஆகுதுண்ணா. என்ன பண்ண சொல்கிறீங்க? வீடியோ கொஞ்சம் சில நாள் ஷார்ட்டாக தான் போடுவேன், அதனால் அவ்வளோது போட முடியாது. இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடும், இல்லை ஒரு 9 நிமிஷத்தில் அவ்வளோ ஷார்ட்டாக போட்டால் தான் கொஞ்சம் நிறைய வியூஸ் வருதும் எங்கள் அப்பா சொல்லுது. ஐயோ சரி இது முடிஞ்சிடட்டும், அதுக்கப்புறம் வரேன். சாரி. ஓகே மறுபடியும் கேம் ஸ்டார்ட் ஆக போதே 1. ஓகே இது ஒரு டெசர்ட் ஏரியா. ஓகே வாங்க நான் எனக்கா வரும் உண்மையாவாடா? அது என்ன ஹைடுங்க அங்கே என்னடா அது? அந்த பட்டனை பிரச்சனை அந்த இது போயிடுமோ? ஏடோடே ஆனால் கெஞ்சி கேட்குறேன், ஆனால் ஏன்ட்ட மட்டும் அடிச்சிட்டாங்க ஆகணும். என்னடா அது? என்னடா என்ன எதுக்கு பார்க்குறேன்? அந்த கண்ணை பார்த்தீங்களா? என்னையே பார்க்குது. அவனும் பால் என்கிட்ட கொடுத்துடக்கூடாது. கொடுங்க ஆனால் மெதுவாக கொடுங்க. டேய் நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒர்க்கவே ஆக மாட்டேங்குதுடா. பட்டன் இருங்க, நான் இந்த பாலை மேலே வைக்கணும், அதான் ப்ராப்ளம். இந்த காய்ஸ் எல்லோரும் நான் நல்லா தான் விளையாடுவேன், இந்த பட்டனே ஒர்க் ஆக முடியும். கரெக்டாக டைமிங்கில் அடிக்கணும். அடுத்த வாட்டி கோகுலே சரியா? என் கேரக்டரை பார்த்தோம். நான் வந்து காய்ஸ் நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாந்தா எனக்கு கொடுத்துக்கலாம். எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துறாந்தா என்னோடய நேமை கொடுக்குறேன். என்னோடய நேம் என்னதுன்னு நான் சொல்கிறேன் கடைசி என் வீடியோவில். கேபிட்டல் லெட்டர் தான் என்னதுன்னு சொல்கிறேன். நீங்கள் என் ஃபேன்னு கரெக்டாக நீங்கள் என் ஃபேனு கரெக்டாக தெரியணும். எனக்கு அது தெரியணும்னா எப்படிமா கன்ஃபார்ம் பண்ணுறது? அப்படியே உங்கள் பேரை போட்டு லாஸ்ட்டாக ஒரு ஜி போட்டுக்கோங்க. ஜிஎன் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு ஜிஎன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே இது ஐம்ப சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு தெரிஞ்சுப்பேன். சப்ஸ்கிரைபர் வியூவர்னு தெரிஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். நான் என்னோடய நேம் வந்து இப்போயே சொல்லிடுறேன், கேட்டு நல்ல காதில் வாங்கிடுவேன். எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ் தான். கோகுலன் எப்படி ஸ்பெல் பண்ண தெரியும், ஏன்னா நான் சேனல் பேராக தான். GOKULAN தான். அடுத்து 22 கோகுலன் 22. இருங்க நான் காமிக்கிறேன். கோகுலன் 22 இங்கே பாருங்கள். இந்த அட்டு போட்டு இந்த கோகுலன் கீழே இருக்குல்ல, அதுக்கு கோகுலன் 22 இருக்குல்ல, அதான் என் பேர். அதை போட்டிங்கன்னா என் கேரக்டர் வரும் அந்த மாதிரி. அதுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. உங்கள் பேரில் லாஸ்ட்டாக GNன்னு இருக்கும். அப்போ GN இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவேன், இல்லாட்டி பண்ண முடியாது. எனக்கு தெரியாது நீங்கள் ஃபேன்னு. இல்லாட்டி எனக்கு GN போட முடியலன்னா நீங்கள் வந்து என் கமெண்ட் பாக்ஸ், இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க உங்கள் பேர் என்னென்னு. அதை வச்சு கரெக்டாக நான் சொல்லி எடுத்துருவேன். போய் அக்செப்ட். சரி இப்போ கேமில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே இவன் ஃபோர்ஸ் ஃபீல்டு யூஸ் பண்ணுறான், நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டு தான். பிளேட் பாலில் பார்ட் 2 என்னன்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோ. டேய் ஐயோ எதுக்குடா அப்படி பண்ணுறீங்க? அவமானடா அதெல்லாம். உண்மையாக சொல்லிட்டு அது ரொம்ப அவமானடா. போடா கைஸ். நூபு பாட்டு எல்லாமே சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். நான் உண்மையாகவும் நூபு தான். என்ன வீடியோ எடுக்கும்போது மட்டும் ஓகே விளாட்றேன், மற்ற நேரத்தை கொஞ்சம் நல்லா வருது. சரிங்க இந்த மேட்ச் முடியட்டும். அதுக்கப்புறம் அதான் இப்போ அடுத்த விளாட போகிற மேட்ச் தான் லாஸ்ட் மேட்ச்சு. நானே வரேன், கடுப்பு வச்சுக்கிது. சரி இருங்க கட் பண்ணிட்டு லேட்டாக வரேன். டேய் என்னடா நடந்துச்சு இப்போ கைஸ்? இப்போ நான் இது பண்ணேன். இப்போ நீங்கள் ஒன்று பார்த்துருக்கணும்.
ஆட்டோ கிளிக்கருமே ஏதோ பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு இந்த பிளேட் பால் ஆட்டோ கிளிக்கர்னா என்ன தெரியும், இல்லை இந்த ஹேக்கர்ஸ்லாம் அந்த மாதிரி பிளேட் பால்லாம் அப்படியே ஆட்டோ கிளிக்கர் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க கைஸ். அது எவ்வளோ யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். தள்ளி அது ப்ரெஸ் பண்ண அதான் அது அப்படியே பெரிய கிளாஷிங்லாம் அப்படி நடக்குது. ஓகே ஓகே, கிளாஷிங்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. நான் பார்க்குறேன்னா ஆட்டோ கிளிக்கரோட யூஸ் பண்ணுறாங்க. நான் பார்க்குறேன் ஆட்டோ கிளிக்கரை தான் கைஸ் இருக்கணும். நான் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம், விட்டுட்டேன். இந்த கிளாஷிங் ரொம்ப நேரம் வந்துச்சு. ஓ அப்போடு சற்றாது கில்லாச்சும் எடுக்கணும். அதான் காச்சு கைஸ் என்னோட லீடர் போட்ட காமிச்சு இந்த மேட்ச் முடிஞ்சிடும். இதான் லாஸ்ட் மேட்ச் என்னால். அதனால் கடைசியாக என்னோட வின்ஸு என்னோட கில்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். எவ்வளோ வின்னு எவ்வளோ கில்ஸ் அடிச்சிருக்கேன். ஒரு சீன்லாம் போட போகிறதில்ல, சும்மா காமிக்க போகிறேன். நீங்கள் நான் எவ்வளோ வின், சில பேர் யோசிப்பீங்க எவ்வளோ வின்றாக வச்சுருக்கான், எவ்வளோ கில்லாக வச்சுருக்கான்னு யோசிப்பீங்க. பார்த்துக்கலாம். காமிக்கிறேன். ஓகே, நான் ஒரு வின் எடுக்கலான்னு பார்க்குறேன். கர் பண்ண முடியலடா பாலை, கருப்பாகுது. இங்கே பாரு எமௌண்ட் போட்டுக்கிட்டு பெரிய தலைவர் பெரியாரான் அட்டி டபுள் மெசேஜ் ஓடு. வீட்டு நான் கொஞ்சம் ஒரு ஐடியா வச்சுட்டு இங்கே ஒருத்தர் இருக்கானாடா, அது கூட எனக்கு தெரியாதுடா. லக்கபிலிட்டி வச்சுருக்காரு தலைவர். லக்கபிலிட்டி அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல கைஸ். அது பிலிட்டி கைஸ். இம்மா பாசம் கொடுத்தா இரு, நான் ஃப்ரீ சேவை போட ரெடியாக இருக்கேன். ஓ செத்து நான் அப்புறம் இப்போ தேவையில்ல. அதை வந்துட்டான்டா எமௌண்ட் போட்டுட்ருக்கவே. அங்கே பாரு, இங்கே தான் புடுறா பாரு. ஓகே, இப்போ இந்த அடி தான் கொஞ்சம் ரொம்ப நேரம். நான் செத்துட்டான். ஓகே நல்ல இந்த மாதிரி நேரத்துலலாம் நான் ஃபீஸபிலிட்டி யூஸ் பண்ணலாம். நல்ல தேவைப்படுற இடத்துலாம் யூஸ் பண்ணணும். சும்மா தேவையான இடத்துலாம் தேவையான நேரத்துலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்கள ஏமாத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம், அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏய் ஏய் அடா பாவி, ஏமாறலடா அவங்க. ஏய் இங்கே பாரு, அவன் சத்துனா நல்ல வேலை. ஓகே, ரிலாக்ஸாக போய் அடிக்க வேண்டியதான் அவனை. இன்னும் 2 பேர் இருக்காங்கடா அங்கே. அவனை பாரு. ஏய் என்ன கிளாஸ் பண்ண பார்க்குறான் என்கிட்ட. ஏய் ஃபோர்ஸ் ஃபீல்டில் போட்டாயே அவன். சாரி கசி கத்துனதுக்கு. அடப்பாவீங்களா, சரி போச்சு. சரி என்னோட லீடர் போட காமிச்சிட்றேன். இங்கே பாருங்க, வின்ஸ் இருக்கா 10 இருக்கிறது வந்து என் வின்ஸு. எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுல அந்த 57 இருக்குல்ல, அது வந்து என்னோடய கில்ஸு. அவ்வளோதான், அதான் என்னோட இது. ஓகே, ஏஃப் கொடுத்துறேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். ஸோ மறக்காமல் அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குற மறந்துட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் 50 சப்ஸ்கிரைபர் ஏற்றுங்க. இன்றைக்கி நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பெரிய ஆளாகலாம். குரூப்பு நம்ம ஆளுங்களாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். அடுத்த வீடியோ ஒரு ஃபுட்பால். பாய்.